ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? என்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரிங்க இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 22, மார்க் சாப்டர் 12 அண்ட் லூக் சாப்டர் 20. மத்தேயு 22ஆம் அதிகாரம், மார்க் 12ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 20ஆம் அதிகாரம். இயேசு தேவாலயங்களிலும் மற்றும் அநேக இடங்களிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார். அப்போ அநேகருக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவராக காணப்பட்டார். அப்போ அநேக க்ரௌடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஏசப்பாக்குள்ள வார்த்தையை கேட்க நிறையா கூட்டம் எப்பவும் சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஏசப்பா கிட்ட ஏதாவது ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணும், அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரியர்கள் இன்னும் வேத பாரகர்கள் நிறைய பேர் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. சரியா? அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காக வராங்க. சரியா? அப்போ அந்த கொஸ்டின் ஒரு தந்திரமான கொஸ்டின், ஒரு ட்ரிக்கான கொஸ்டின். சரியா? எப்படியாவது இதில் ஏசப்பாக்குள்ள வார்த்தையில் நம்ம எப்படி பண்ணிடலாம், அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்கான கொஸ்டினை கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? இப்போ அந்த கேள்வி கேட்குறவங்க யார்? ஃபேரிசி. இவங்க எல்லாருமே ஹேரோதுக்குள்ள சப்போர்ட்டர். சரியா? அப்போ இந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னக்கூட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு புகழ்ச்சியான வார்த்தை நம்ம சொல்லோம்ல, மஸ்கா வைக்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா அப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க. அது உண்மையாக இல்லை, அது ஒரு போலியான ஒரு பாராட்டு. ஏன்னா உண்மையாக பாராட்ட நினைக்கிறவன், உண்மையாக புகழ நினைக்கிறவன் இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான கேள்வியை ஏசப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. சரியா? அது என்ன கொஸ்டின், அவங்களுடைய அப்ரிசியேஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டே போவோம். தி ஸ்பைஸ் வென்ட் அப் டு ஜீசஸ், டீச்சர், we know that you speak and teach what is right. You teach the truth and God's ways. அதுக்கப்புறம் அவன் கேட்குற கேள்வி, then they asked, is it right for us to pay taxes to Caesar or not? அப்போ இதில் எப்படியாவது இந்த கேள்வியை கேட்டு ஏசப்பாவை அகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திட்டம். அப்போ இந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவர் ராங்கான ஆன்சர் பண்ணாருன்னா இவர் ரொம்ப அன்பாப்புலர் ஆயிடுவார், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், இவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தந்திரம். சரியா? Those listening knew Jesus was trapped. If he said it was right to pay taxes to Caesar, then he would become very unpopular with the crowds who hated paying taxes to the Romans. If Jesus said it was wrong to pay taxes to Caesar, then the Romans would arrest Jesus as a rebel and put him to death. Jesus knew the spies were trying to trick him. He answered, show me a denarius coin. அப்போ எப்படியாவது இந்த கேள்வியில் ஏசப்பா நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. சரியா? ஏன்னா ஒருவேளை இந்த ராயனுக்கு வரி கொடுப்பது சரி அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அந்த சீசருக்கு அகெயின்ஸ்ட், அந்த ராயர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அவங்கெல்லாம் ஜீசஸ்க்கு சப்போர்ட்டர் தான். இப்போ ஏசப்பா எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க மத்தியில் ஏசப்பா ரொம்ப அன்பாப்புலர், அப்படி இல்லைன்னா ஏசப்பாவுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுவாங்க. அதுவே ஏசப்பா நோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, சீசருக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொன்னால் அப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அது ரோமன் லாக்கு அகெயின்ஸ்டான ஒரு வார்த்தை. அதனால் சீசர் என்ன பண்ணுவாங்க, எப்படியும் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஞானமான ஒரு பதிலை ஏசப்பா சொல்கிறாங்க. சரியா? என்ன பதில் அப்படிங்கிறத பார்ப்போமா? They gave Jesus a denarius coin. Whose image do you see on it? Jesus asked. Caesar's came the reply. ஆண்டவர் கேட்குறாங்க, அதில் ஒரு இமேஜ் இருக்குது, அது யாருக்குள்ள இமேஜ், இந்த சுரூபம் யாருக்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார் அந்த காயினை கையில் வச்சு. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அழகா ஏசப்பா ஆன்சர் பண்ணுறாங்க, கிவ்
to Caesar the things that are Caesar's, and give to God the things that are God's." Those listening were astonished by his answer. The Pharisees and supporters of Herod went away frustrated. They had failed to trap Jesus. However, they were even more determined to find a way to kill him. எவ்வளோ ஒரு ஞானமான பதில். அப்போ அவங்களால அதுக்கு மேலே எந்த ஒரு குற்றமே ஏசப்பா கிட்ட கண்டுபிடிக்க முடியல. சரியா? ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு, சீசருக்குள்ளது சீசருக்கு, காட்குள்ளது காடுக்கு கொடுங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிளாக ஏசப்பா அழகாக அவங்களுக்கு அந்த ஆன்சரை ரிப்ளை பண்ணுறாங்க. சரியா? ரொம்ப ஞானமான பதில். ஒருவேளை இயேசு கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேறு யாருக்கிட்டையாவது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க அந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. பட் இயேசு ஞானமாக பதிலை கொடுத்து அந்த இடத்தில் அந்த ஜனங்களின் வாயை அடைத்தார். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட ட்ரிக்கான கொஸ்டின் நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டாலும் அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏசப்பா கிட்ட இருக்குது. சரியா? ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது ட்ராப் பண்ணிடலாம் ஜீசஸ் அவருடைய வேர்டில் அப்படின்னு சொல்லி. பட் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் விஸ்டம், ஏசப்பா அவருடைய ஞானத்தினால் எல்லா கேள்விகளுக்கும் ஞானமாக பதிலளித்து அவர்களுடைய வாயை அடைத்தார். ஞானம், விஸ்டம். அப்போ இந்த விஸ்டம் எங்கே கிடைக்கும்? ஏசப்பா மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த விஸ்டம் நம்மளுக்கு ஏசப்பா எப்படி கொடுப்பாங்க? இந்த பைபிள் வேர்டு மூலமாக தான் கொடுப்பாங்க. சரியா? அப்போ ஏசப்பாக்குள்ள பதிலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும். சரியா? அப்படி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. மீன்ஸ் ஒரு ஞானமான, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பதில். சரியா? இந்த பதில் ஒன் சைடாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது ப்ராப்ளம் வந்திருக்கும். பட் இந்த பதில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்க வந்தவங்கலாம் தோற்று போயிட்டாங்க. சரியா? நம்மளும் நிறைய நேரம் எவ்வளோ ட்ரிக்கான கேம்லாம் விளையாண்டுருப்போம், ஆனாலும் கூட நம்ம தோற்று போயிடுவோம். சரியா? என்ன கேம் அப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செஸ் நீங்கள் விளையாண்டு வச்சுக்கிட்டீங்களேன். இந்த செஸ் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கட்டாயமாக தோப்பாங்க. என்னதான் நீங்கள் அந்த யானையை நகர்த்தினாலும், அந்த மந்திரியை நகர்த்தினாலும், அந்த கிங்கை நகர்த்தினாலும், குயினை நகர்த்தினாலும், எலிஃபெண்ட்டை என்னதான் நீங்கள் மாற்றி நல்லா யோசித்து ரொம்ப உட்காந்து யோசிப்பாங்க. சில நேரம்லாம் ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு பல நிமிஷங்கள் அப்படி யோசிப்பாங்க. யோசித்து தான் இதை எப்படி நம்ம இந்த காயை நகர்த்துறது அப்படின்னு சொல்லி யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. பட் அவ்வளோ ஞானமாக அந்த விளையாட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, அதில் கூட தோற்று போயிருந்தாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஞானமாக இருக்கணும், எவ்வளோ ஞானமாக பேசணும், எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பைபிள் படித்து தெரிஞ்சுக்கிடலாம். சரியா? அப்போ பைபிளில் நம்ம ரொம்ப இந்த விஸ்டம் பற்றி, இந்த ஞானம் பற்றி படிக்கிற ஒரு புக் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராவர்ப்ஸ். சரியா? இப்போ இந்த ப்ராவர்ப்ஸில் டோட்டல் எத்தனை சாப்டர் இருக்குது? எத்தனை சாப்டர்? 31. மொத்தம் எத்தனை சாப்டர்? 31 சாப்டர். இப்போ இந்த 31 அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஃபேக்டை கூட நான் உங்களுக்கு சொல்லணும். நிச்சயமாக இது 31 சாப்டர். நம்ம எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம். சரியா? அந்த ஐஸ்கிரீம் பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பாஸ்கின் ராபின். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் BR அப்படிங்கிற ஒரு லோகோவோடு இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இந்த பாஸ்கின் ராபின்ஸில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். BR தான் ரொம்ப கூர்ந்து பார்த்துருப்போம். ஆனால் அது ஊடையில் ஒரு 31 இருக்குது. அது யாராவது கவனிச்சிருக்கீங்களா? நல்லா பாருங்கள். 31 தெரியுதா உங்களுக்கு? பாஸ்கின் ராபின்ஸ் logo depicts the large BR which doubles as the number 31. It stands for their belief that customers should get a chance to explore a new ice cream flavor every day of the month. அப்போ 31 நாள், ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? 31 days. 31 நாளும் வேறு 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 ஃப்ளேவரை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 31 அது உள்ளே இருக்கும். இப்போது இந்த ப்ராவர்ப்ஸ்லேயும் 31 சாப்டர் இருக்குது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குது. அப்போ இதையும் டெய்லி ஒரு சாப்டர் நம்ம அதர் புக்கும் படிக்கணும், ரெகுலர் புக்கும் படிக்கணும். பட் அந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த
ப்ராவர்ப்ஸ் எவ்ரிடே. சரியா? உங்கள் கேலண்டர் படி நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. ஒரு மாதம் பிறந்துட்டா ஃபஸ்ட்டு மாதமாக மொதல் நாளாக ப்ராப்ஸ் 1 படிப்பேன், 2வது நாளாக ப்ராப்ஸ் 2 படிப்பேன், 3வது நாளாக ப்ராப்ஸ் 3 படிப்பேன், 31st டேயாக 31வது சாப்டர் நான் வாசிப்பேன். ஸோ அப்படி டெய்லி ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் நிச்சயமாக வாசிங்க. ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு விஸ்டம், நல்ல ஒரு ஞானம் நமக்கு அதில் கிடைக்கும். சரியா? ஸோ ஓவரால் பைபிளில் நிறைய ஞானங்கள் இருக்குது. ஆனால் இதில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை அந்த ப்ராவர்ப்ஸ் புக் மூலமாக கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஸோ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா கிட்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் நீங்களும் எல்லாரையும் விட நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ யார் எப்படிப்பட்ட ஒரு ட்ரிக்கான கொஸ்டின் கொண்டு வந்தாலும் சாமர்த்தியமான பதில் சொல்லுங்கள். நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் இருக்கிறத விட எல்லாத்தையும் கொஸ்டினாக கேட்டு 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 நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அறிஞ்சிக்கிடுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா, புரியாமல் இருக்கா, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு இப்படிலாம் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு நான் சால்வ் பண்ணணும், இதை நான் அவங்களுக்கு பதில் சொல்லணும், இப்படிலாம் இந்த லைஃப்பில் எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் டேக்கிள் பண்ணணும், என்னுடைய ஸ்டடீஸில் இப்படி இருக்குது, இந்த ஸ்டடீஸ்குள்ளே ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் எனக்கு நல்ல ஞானம் தாங்க. எனக்கு எவ்வளோ எங்கள் டீச்சர் சார்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனாலும் சில நேரம் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல, நான் நல்லா புரியணும், எனக்கு நல்லா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எனவே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் நானும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கிட்டாக, நல்ல ஒரு மாணவனாக, நல்ல ஒரு மாணவியாக சிறந்து விளங்கணும். அதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. என்னுடைய பேச்சில், என்னுடைய செயலில், என்னுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் நான் ஞானமாக நான் என்னுடைய செயல்களை நான் நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நிச்சயம் அந்த ஞானத்தை நமக்கு தருவாங்க. சரியா? ஸோ அருமையான நாளிலும் இந்த ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு அருமையான வசனம். Proverbs chapter 3 verse 13. Blessed are those who find wisdom, those who gain understanding. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அப்போது இந்த ஞானத்தை எங்கே கண்டடையலாம், இந்த புத்தியை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், எல்லாமே நமக்கு பைபிள் மூலமாக நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.